ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாச்சு நாங்கள் மார்னிங் ரொட்டீன் எடுத்து. சரி, இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எழுந்திரிச்சது லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. தம்பி பாப்பாவை வச்சுக்கிட்டு 2 பேரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. இன்னொன்று வந்து என்னால் வந்து நேரத்தோடு தூங்குறது கிடையாது. தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடுதா. சரி, எழுந்திரிக்கிறதுக்கு லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. சரின்னு இன்றைக்கி இப்போ தான் எழுந்திரிச்சோம். மணி இப்போ எப்படி ஒரு 6:45 இருக்கும். எழுந்திரிச்சு நம்ம காலையிலே என்னென்ன வேலை பார்ப்போமோ அதை வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து வாசலுக்கு சாணி கரைச்சி போட போகிறேன். வீட்டில் பார்த்திங்கன்னா மாடு கிடையாது. சாணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வயலில் இப்போ வந்து நடவு டைம் கிடையாதுல்ல, நார்மலாக தான் இருக்குது. அதனால் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவுத்து விட்டு தான் இங்கே நிற்கி மேயுது நைட்லாம். சரி, சாணி நாங்கள் இங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்துடுறது வயல்லே போய். நான் நைட்டே பார்த்திங்கன்னா நாள் சாயந்தரமே எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது. நம்ம போய் வாசல் விட்டு சாணி கரைச்சி போடலாம். என்ன கதை தானே புரியாது. கரெக்டுக்கு முன்னாடி மார்னிங் ரொட்டீன் எடுக்கிறப்பெல்லாம் பெரிய எண்ணெய் கூடையில் சாணி கரைச்சி போட்டேன். போக 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 எல்லாம் பெரிய குண்டால தூக்க கூட வரை நம்ம போக 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 சின்ன எண்ணெய் கூட எடுத்துட்டோம். தூக்கிது இப்போ கரைச்சி போட முடியாது. அதுக்கு எதுக்கு நிலா வளர்த்த இல்லை வைத்திருக்க போதா? அப்போ எல்லாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு லோ ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. தூக்க முடியலங்கிற நம்மளும் எஞ்சி வந்துட்டு நம்மளு. சரி சரி சரி. சாணி கரைச்சி போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு கோலம் விடுவோம். நான் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நிலா எழுந்திரிச்சிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னு நினச்சிக்கிட்டு செருப்பெல்லாம் போடுறது. நான் எங்கேயே கிளம்பிட்டு இருக்கு. அம்மா நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டா நம்ம செருப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். இல்லை செருப்பு போடு. அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அம்மா தெரியல, தூங்கி எழுந்து வண்டி எடுத்து ஆளை காணும். வண்டி கிடக்கு எங்கே போகணும் தெரியல. நல்ல டீ குடிக்க வைப்பாங்க கிடைக்கும். இல்லை வண்டி கிடக்கு எனக்கு. அம்மா எங்கேயே போட்டு செருப்பு போட்டுட்டு அம்மா கோலம் போட போகிறேன். தூங்கி எந்த சொன்னது என்ன பண்ணுறது அவனுக்கு கேட்குறீங்களா? நான் எங்கேயும் போராடி போகணும். அம்மா எங்கே போகிறேன் நான்? தூங்குறது லேட்டாக, ஆனால் ஏந்திரிக்கிறது கரெக்டாக டைமிங் வச்சு ஏந்திரிக்கிறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தான் தெரியலை. யார் பாப்பாவா? நிலாவும் தம்பியும். நிலா தம்பி தூங்கிட்டு இருக்கான். நீ எழுந்திரிச்சு இல்லை. என்ன அவ்வளோ முடியாது. சும்மா சிக்குலாம் போகலாம். சிக்கு கூட
இல்லை தூங்கி எழுந்துட்டியா? இல்லை வாங்க டீ போடுறே எப்படிமா? டீ போட போ. ஆ சரி சரி. பார்த்து என்ன பண்றாங்க? ஏன்டே தூக்கவா? அம்மாவே காலையில எழுதி டயர்டா இருக்கிற நொங்கா சாப்பிடல, மதியம் லேட்டா சாப்பிடலாம். லேட்டாக அடி தரப்போ பட்டி குடிப்போம். பெரிய நொங்கு அங்கே இருக்கு பாரு, சின்ன நொங்கு இது. நொங்கு வேணுமா அதுக்கு பாப்பாவுக்கு? அங்கே வா, அம்மா பெரிய நொங்கு எடுத்து இருக்கு. அம்மா பெரிய நொங்கு ஒரு குளம் இருக்குல்ல, அந்த இதை எடுத்து அங்கே வச்சிருக்காங்க. வெயிலில் இருந்துச்சுன்னு எடுத்து இப்போ மூஞ்ச கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். மூஞ்சி கழுவல இன்னும். போ நொங்கு வேணுமா இடலாம். நீ மூஞ்ச கழுவ ஓராமல பொண்ணு காலை எழுந்திரிச்சா? எழுந்தி விளாட்டு தான். அப்புறம் விட்டு நைட்டு வச்சு நைட்டு விளையாண்டு தள்ளி வைக்கல. எலியா அப்புறம் வட்டி கொடுப்பாங்க. வட்டி விட்டுப்பாங்க. வட்டி விட்டு போனியா முடியா? வா வா அவனை வட்டி விட்டுப்பாங்க. விட்டுப்பாங்க. டீ பால் அந்த உட்கார முடியா? என்ன என்ன வேணும்? செல்லு வேணுமா? செல்லு பார்க்கக்கூடாது. ஐயா ஐயா நொங்கு விடுவார் வரப்போ. ஐயா நொங்கு விடுவார். டீ குடிச்சு நொங்குதிங்க. வா வா உட்காரு. என்ன சொல்லுது இல்லையா? போப்பா மெண்டல். அவர் சொல்லக்கூடாது. ஸ்கூல் சேர்த்து விட்டுருவோம். டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. மிண்டல்ல சொல்லக்கூடாது யாரையும். அம்மா மானத்தை வாங்கிடக்கூடாது. டீச்சர்கிட்ட போய் ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட நல்ல பேர் தான் எடுக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் பண்ண விட தாங்க. சரி டீ குடிப்பாங்க. பிஸ்கட்டா தம்பிக்கா? 50 பிஸ்கட் சும்மா காலையிலே இருந்துச்சோன்னே பசிக்கு மீனுங்கிறதுக்காக சும்மா 2 பாலில் ஊற வச்சு பறிக்க விடும். சரி சரி. அதுக்கப்புறம் அவனுக்கு காலைக்கு ஏதாவது சாப்பாடு எதாவது ரெடி பண்ணி இந்தாங்க டீ குடி. எங்க டீயெல்லாம் வந்து சூடெல்லாம் குடிக்கிறது கிடையாது. நாங்கள் டீ போட்டு வச்சு தம்பிக்கு நிலாவுக்கு எல்லாருக்கும் அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு இவங்களுக்கு பால் கொடுத்துட்டு பிஸ்கட் கொடுத்துட்டு டீ குடிக்கிறதுக்குள்ள டீ ஆறி போயிடும். தம்பி கத்துறாமா அப்பா பார்த்து ஊத்துறாம போல. என்ன இது தரம் வராது. டீ ஆத்தர் அப்பா ஆத்தராரு. ஓகே மல்லிகை பூண்டா வெட்டி ஏன் பிரியா? அதை சொல்லலை. மல்லிகைப்பூ கண்ணுக்கெல்லாம் தண்ணி ஓடுறதுக்கு வெட்டி விட்டாச்சுன்னு சொல்லுவேன். நான் இப்போ 2 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். வீடியோ ஆனால் எடுக்கலை. நான் 2 நாள் போய் தங்கி எடுத்துக்கலான்னு போனேன். நான் போயிட்டு 2 நாள் தான் தங்கினேன். அந்த 2 நாளே மல்லிகைப்பூ கண்ணு தலைன்னு வச்சுட்டு போனேன். வந்து பார்க்க ஆடு தின்னு இடையெல்லாம் கடிச்சு தின்னு முட்டையாக மொழுக்கட்டினா ஆயிடுச்சு. வந்து பார்க்க எனக்கு கோபமாக தாங்கலை. அவளும் எங்கே மாங்காய் எங்கே மாங்காய் எங்கே எடுத்துடும் போ மாங்காய் ஒரு சக்கரை மாங்காய் எடுத்து எங்கே திமிழ் போட்டுருக்கு எடுத்துடும். எடுத்து காட்டு. வாங்க பறிச்சோம் அப்படியே மாங்காய் ஒன்று இருந்துருக்கும் போல். எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ அடுத்த மாதம் போடுவாங்க. ஆனே ஆடி இப்படியே அந்த ஓம செடி இருக்கிறது எப்படி வாசத்தை பற்றியா? ஆமாம் சரி. கத்திரியா இருக்கு போல பிரியா. ஆனால் கத்திரி எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க. கத்திரி செடி கத்திரிக்காய் வளர விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இலை இருக்குல்ல, இடையில இலையை வந்து பறிச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். விடாம ஆயிருக்கும். சரி எவ்வளோ ஹைட்டாக வரேன். நல்ல ஹைட்டு பிரியா. இந்த கீழே ஒன்று இருக்கா? சரி வாங்கிட்டு வாங்கிட்டு பப்பாளி பருப்புமாடா. ஒவ்வொரு பப்பாளி பருப்பு பருப்புண்ணே. பப்பாளி பருப்பு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க கத்திரிக்காய் செடி.
ஆச்சி நைட்டு ஒரு கதை சொன்னிச்சு, சாயந்தரம் ஒரு கதை சொன்னிச்சு. என்னது? இப்போ இடையில உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சொல்லாமல் போயிட்டுல, அப்போது ஆச்சி ஒரு கனவு கண்டுச்சாமா. இங்கே நான் வந்து யாரோ வந்து கண்ணக்கரைன்னு நேற்று தான் கதையை சொல்லுது. எத்தனை நாள் கழிச்சு? 1 மாதம் கழிச்சு. இங்கே யாரோ ஒருத்தங்க கண்ணக்கரைன்னு வந்து நிற்கிறாங்களாமா, யாருன்னே தெரியலையாம்மா. ஆச்சி இங்கே வந்து வந்துச்சு, மாட்டிக்கிட்டா அவங்கள்ட்ட. அந்த படத்துல எல்லாம் ஒரு கதை வரும்ல, பேய பார்த்தா வாய் வார்த்தை வராது, சவுண்டு பேசுற சத்தம் வராது. அது மாதிரி ஆச்சி இப்படி இப்படி சொல்லுதான், வார்த்தையே வரலையாமா. அந்த டைம் பார்த்தா உங்க அம்மா வராங்களாமா. உங்க அம்மா பாக்குறதுக்கு அப்படியே மஞ்சள் பூசிக்கிட்டு, குங்குமம் வச்சுக்கிட்டு, பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சாமி மாதிரி வந்தாங்களாம். மகமாய் அம்மன் வந்து ஆச்சியை காப்பாத்துறாங்க. அதோட பேய் போயிட்டா. அதோட உங்க அப்பாவுக்கு உடம்பு சொல்லாம முடிச்சுல. அப்போ வந்து உங்க அப்பாவுக்கு எது பேய் தான் சேட்டை தான் பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னு ஆச்சி கதை சொல்லிட்டு இருக்கு. அது நீ எப்போ சொல்றது? அவ்வளோ வாங்க. மாங்காய் வித்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மாங்காய் 8 கிலோ மாங்காய் 100 ரூபா. ஆமா, நம்ம 5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கணும். ஆமாம். இப்போ வந்து 8 கிலோ 10. ஆமாம், போ வாங்க போ. இதெல்லாம் பிடிக்கணும் பிரியா, பழத்தெல்லாம் பிடிங்கிட்டு ஒரு 10 நாள் போட்டோம். சரியா? மாங்காய் சின்ன வெங்காயம், தக்காளி இது கேட்போம். எத்தனை கிலோன்னு பார்ப்போம். வெங்காயம் இருக்கிற போய் நம்ம வீட்டில் இந்த வாங்குவோம். நொங்கா அடுத்து நொங்கு தான் நொங்கு எடுங்க போ. ஓகே, இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி தூக்கி ஊற்றிட்டேன். இப்போயுமே டெய்லியுமே காலைல சாயந்தர டயத்துல எல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவி போட்டு ஓடனா செடிகளுக்கு தண்ணி ஓடிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நண்டு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து நண்டு பிடிக்க போனாங்க. அதுவும் இந்த காற்று டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து மேலே இந்த வலையிலேருந்து மேலே வந்து மேயுமா. அது ஹீட்டுக்கு பிரியா மேலே கூலியாக இருக்கும்ல, கலை காற்று வந்து மேலே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண தேவை. நம்ம லைட் அடிச்சுட்டே போயிட்டு நம்ம வெளில வந்து நிற்கி குத்து வெளில தள்ள வேண்டியதான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கோடை காலத்தில். போய் ஒரு 10 நிமிஷம் இருக்காது, ஃபஸ்ட்டு 4 நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உண்மையை நம்பாமல் கேட்குற, உண்மையை பிடிச்சிட்டுங்களா பிடிச்சிட்டே பார்க்குறேன். 4 நண்டு 6 நண்டு இருக்குது. அது நிறைய பிடிச்சிக்கலாம். நம்ம அப்படியே சத்தம் போடாமல் போனால் அப்படியே அந்த நண்டு வளர்க்கல ஒவ்வொருத்தரும் நிற்கும். அப்படியே அந்த இதுக்கு உள்ள வெயில் இருக்குல்ல, நைட்டு காற்றடிக்கும் போது கூலிங் வந்து மேலே இருக்கும். நம்ம அழகாகவே லைட் வச்சு அப்படியே குச்சி தள்ள வேண்டியது, ஈஸியாக பிடிச்சிடலாம். கோடண்டை அப்படி தான் பிடிக்கலாம். இது நைட்டு பிடிச்சோம், நாளைக்கு நிறைய பிடிப்போம். நாளைக்கு நீ பார்த்தேன் நண்டு வருதா அப்படின்னு பார்த்தேன். நண்டு வருது. இதுக்கு வந்து யாராவது துணைக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நைட்டு வந்து ஆமாம், தான் போனாங்க. அதனால அது நம்ம லைட் அடிச்சுக்கிட்டு நம்ம குச்சியை வச்சுக்கிட்டு இது வேறு நான் வாலியம் வச்சுக்கிட்டு. ஆமாம், அதனால் பிடிக்க முடியல. அதாவது வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு வந்து நம்ம நைட்டில் எப்படி போய் கோடை டயத்தில் வந்து நண்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ தனியாக எடுத்து போடுவோம். அதில் முன்னையெல்லாம் வந்து எப்படின்னா இருட்டில் அங்கங்கெல்லாம் போவோம் வருவோம் பயப்படாமல். இப்போ இந்த காலத்தில் இப்போ எல்லாம் எப்படின்னா நைட்டில் வெளில நைட்டில் பொறுத்து பயமாக இருக்குது. பாம்பு பச்சை தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பயந்துட்டு போக மாட்டோம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் இப்படி போகும். இந்த நேரத்தில் எல்லாம் வாசலில் தான் தூங்குவாங்க, அங்கங்கே படுத்து கிடப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ எல்லாம் இங்கே வாசலில் வீட்டுக்குள்ளே தனியாக படுக்க முடியல, பயமாக இருக்குது. அது மாதிரி காலம் மாறிடுச்சு. சரி, ஓகே. இந்த ரெண்டு என்ன பண்ணலாம்? ரசம் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். நம்ம 2-3 தானே இருக்கும். சரி, கொஞ்சம் இருக்கும். இது நம்ம நல்ல நண்டு சூப்பராக இருக்குது. நல்ல உயிர் நண்டு நைட்டு பிடிச்சோம். ஆனால் சாவலை பற்றியே இல்லையா. மாங்காய் போட்டு கொஞ்சமாக மாங்காய் தான் இருக்கும் இல்லையா. மாங்காய் போட்டு சூப்பராக இருக்கும். 2 கிலோ மாங்காய் போட்டு நல்லா புளிப்பு வச்சா சூப்பராக இருக்கும். நைட் காலைக்கு இப்போது சமையலும் பார்த்தீங்கன்னா என்ன சமையல் இன்னைக்கு? மாவு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. அதுதான் நல்ல சாப்பாடா? அதான் சாப்பாடு. ஓகே.